எப்போவுமே பரபரப்பாக அவசரமாக இருக்கக்கூடிய என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து இன்னைக்கு பயங்கர ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் அதுக்கு ரீசன் மார்னிங் ஃபஜர் தொழுதுட்டு இன்றைக்கி நான் தூங்கவே இல்லை. அதை விட முக்கியமான ஒரு ரீசன் வந்து உமர் நல்ல தூக்கம். அதனால தான் வந்து மார்னிங்கே ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா ஊறி இருந்தது. ஸோ குக்கரில் வந்து ஒரு 2 இல்லை 3 விசில் அந்த மாதிரி தான் விட்டேன். சூப்பராக வந்து வெந்து வந்திருந்தது. தேங்காயெல்லாம் திருவி போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு. என்னமோ தெரியல, இந்த பரபரப்பான மார்னிங் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரியல, இந்த ஸ்கூல் டைம்லேருந்தே அப்படி தான். கரெக்டாக 8:30 மணி 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா 8 மணிக்கு 8:15 தான் எந்திரிப்பேன். அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக எந்திரிச்சு படன்னு ரெடியாகி ஓடுறது தான் வேலை. மேக்ஸிமம் ப்ரேயர்ஸை வந்து அட்டன் பண்ணுறதே இல்லை. கேட்டுக்கு வெளியில் தான் நிற்போம். ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்ஸிபல் மானங்கிட்ட கேள்வி கேட்டு கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அப்போ கூட நம்ம திருந்தவே மாட்டோம். ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லைங்கிற மாதிரி என்னை விட ரொம்ப மோசம் இந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்டு. அவ்வளோ நேரம் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு கிளம்புவாங்கன்னா உடனேலாம் கிளம்பிட மாட்டாங்க. பாத்ரூம்குள்ளே போயாச்சு அப்படின்னா மினிமம் வந்து 1 hour ஆகும். நிறைய வாட்டி பயந்தெல்லாம் டமார்னு தட்டுவேன். என்ன செய்றீங்க, நல்லா தான் இருக்கீங்களா, மயங்கி விழுந்துட்டீங்களா அப்படிலாம் கேட்பேன். அந்த அளவுக்கு டைம் ஆகும். ரொம்ப பொறுமையை சோதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தவொடனே கடகடன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் எப்படியும் போகிற இடத்துக்கு நாங்கள் லேட்டாக தான் போவோம். அதை நாங்கள் மாற்றிக்கவே மாட்டோம். இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்து லேட்டாக தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப லேசியாக இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் மார்னிங் வந்து டீ காஃபியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குடிக்கிறது இல்லை. 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 2 நெல்லிக்காய், அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 2 கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி வடிகட்டி குடிச்சிருவேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வயிற்றுக்கு. உமருக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து தீர்ந்து போனதுனால அதுவுமே மார்னிங்கே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வழக்கம் போல் தான் எல்லாமே வந்து சேம் குவான்டிட்டியாட்டு எடுத்துக்கிட்டேன். பட்டரு, ஜாக்ரி, அப்புறம் கொக்கோ பவுட்ரு 3யுமே வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மோல்டில் ஊற்றி செட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் கொடுக்கணும் அவனுக்கு. இந்த மாதிரி பயிர் அவிக்கும் போது இதில் எக்ஸஸாக வரக்கூடிய வாட்டர் வந்து கீழே ஊற்றிடாதீங்க. ரொம்ப வந்து நல்லது. இது பிளட் ப்ரெஷருக்கும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.